இந்திய சுதந்திரப் போராட்டம் அது 1947 துவங்கியது இல்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு தமிழன் நான் அடிமை இல்லன்னு நின்றான். வரி கொடுக்க மாட்டேன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே சவால் விட்டான். அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். பகுதி 1. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. 1760ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரில் ஒரு வீரன் பிறந்தான். அவரின் பெயர் வீரபாண்டியன். அவரின் தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் ஒரு பாளையக்காரர். சின்ன வயசிலிருந்தே கட்டபொம்மன் தைரியமும் நியாய உணர்ச்சியும் கொண்டவர். வாழ்பயிற்சி, குதிரை சவாரி, போர்க்கலைகள் இவையெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். பகுதி 2. ஆட்சி மற்றும் பொறுப்பு. தந்தை மறைந்த பிறகு கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னராக ஆனார். அவர் மக்களை பாதுகாத்தார், நியாயமான ஆட்சியை கொடுத்தார். ஆனா அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிருந்தது. பகுதி 3. வரி பிரச்சனை. பிரிட்டிஷ் அரசு பாளையக்காரர்களிடம் வரி கேட்க ஆரம்பிச்சது. ஆனா கட்டபொம்மன் கேட்டார், நாம் ஏன் அவர்களுக்கு வரி கொடுக்கணும்? இதுதான் பெரிய பிரச்சனையின் ஆரம்பம். கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். அந்த சந்திப்பில் ஜாக்சன் கோபத்துடன் பேசினார், அதிகாரத்தை காட்டினார். ஆனா கட்டபொம்மன் அவங்க முன்னாடியே அஞ்சாமல் நின்றார். நான் வரி கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு தீப்பொறியாயிற்று. பகுதி 4. போராட்டம். 1799 பிரிட்டிஷ் படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கின. கட்டபொம்மன் மற்றும் அவரது வீரர்கள் தைரியமாக எதிர்த்து போராடினார்கள். போர் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனா பிரிட்டிஷ் படைகள் அதிக ஆயுதங்களுடன் வந்ததால் கோட்டை வீழ்ந்தது. பகுதி 5. துரோகம். போரில் வெல்ல முடியாமல் இருந்த பிரிட்டிஷ் துரோகத்தை பயன்படுத்தினார்கள். எட்டப்பன் என்ற ஒருவர் கட்டபொம்மனை காட்டுக் கொடுத்தார். இதனால் கட்டபொம்மன் பிடிபட்டார். பகுதி 6. தியாகம். 1799 அக்டோபர் 16 கயத்தாறு என்ற இடத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அவரின் இறுதி நேரத்திலும் அவர் பயப்படவில்லை. நாட்டுக்காக உயிர் கொடுக்கிறேன் என்ற பெருமையுடன் சென்றார். பகுதி 7. மரபு மற்றும் நினைவு. இன்று வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு சின்னமாக வாழ்கிறார். தைரியம், நேர்மை, நாட்டுப்பற்று. அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். முடிவு. ஒரு மனிதன், ஒரு வார்த்தை, வரி கொடுக்க மாட்டேன். அது ஒரு புரட்சியை ஆரம்பிச்சது. அந்த புரட்சியின் முதல் சின்னம் வீரபாண்டிய கட்டபொம்மன்.